வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பவுலின் வாழ்க்கையிலே இருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பவுல் விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகுந்த அக்கறையுள்ளவராக இருந்தார். அவர் விசுவாசிகளுக்கு எழுதிய கடிதங்களிலிருந்தும் அவரது வாழ்க்கையின் மூலமாகவும் விசுவாச வாழ்விற்கு தேவையான பல சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் இப்படியாய் எழுதுகிறார்: ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆம், தொடருகின்ற வழக்கம், முன்னேறி கொண்டே இருக்கின்ற வழக்கம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டே இருந்தது. தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் ஊழியத்தில் முன்னேறி கொண்டே இருந்தார். ஆண்டவருக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தார். ஆண்டவருக்குள் வளருதல் என்றால் அவரை புரிந்து கொள்ளுதல், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ளுதல், செயல்படுதல், கீழ்ப்படிந்து கொண்டு அவருடைய பாதையில் ஓடிக்கொண்டே இருத்தல். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வளர்ச்சி காணப்பட்டு கொண்டிருக்கின்றதா? ஆண்டவருக்குள் வளர நமக்கு தேவையான 3 காரியங்களை பவுலின் வாழ்க்கையோடு இணைத்து சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது, கடவுளிடம் தெரியப்படுத்தும் வாழ்க்கை. தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஜெபிப்பதில் தவறாதவராக பவுல் இருந்தார். என் ஜெபத்தில் போராடுகிறேன் என்று எழுதுகின்றார். அன்பானவர்களே, என் ஜெப வாழ்க்கையில் சீரான வளர்ச்சி காணப்படுகின்றதா? நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்கிறேனா அல்லது நேரம் எடுத்து ஜெபிக்கிறேனா? பவுலுடைய எல்லா கடிதங்களையும் பாருங்கள். அவருடைய ஜெப வாழ்க்கையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜெப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே இருந்ததினால் அந்த உந்து சக்தியை அவர் பெற்றிருந்தார், ஓடிக்கொண்டே இருந்தார். இரண்டாவது, தியான வாழ்க்கை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கையை பெறுகிறேன் என்று எழுதுகின்றார். ஆம், கடவுளின் வார்த்தைகளை தியானிப்பது நாம் நம்பிக்கையில் வளர உதவி செய்கின்றது. பவுல் பல கஷ்டங்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை காத்து கொண்டதற்கும் வளர்ந்ததற்கும் காரணம் என்ன? தேவ வசனத்தை தியானித்து பலனை பெற்று கொண்டார். என் தியான வாழ்க்கை சீராக உள்ளதா? வளர்ச்சி அடைந்து உள்ளதா? எவ்வளவு நேரம் கடவுளின் வார்த்தைகளின் முன் தினமும் அமர்ந்திருக்கிறேன்? நிதானமாக அமர்ந்திருக்கிறேன். என் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த, என் திட்டங்களை செயல்படுத்த தியான நேரங்களில் நான் தேவையான பலனை பெற்றுக்கொள்கிறேன். மூன்றாவது, வாசிக்கும் வாழ்க்கை. இப்பொழுதெல்லாம் செல்போன் காலத்திலே நாம் வந்துவிட்டோம். புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் வெகுவாய் குறைந்து விட்டது. வாசிப்பு இல்லாவிட்டால் நம் இதயங்கள் வறண்டு போய்விடும். புதிதாக்கப்பட நல்ல தரமான ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். புத்தகங்களை வாசிக்கும் போது நாம் இந்த உலகில் தனியாக இல்லை என்பதை உணர முடியும். பவுலுக்கு புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் இருந்தது. தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது தன்னுடைய 2ஆம் நிருபத்தில் 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதுகிறார்:
துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. பவுல் அவ்வளவு பிஸியான நேரங்களிலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் உடையவராய் இருந்தார். அன்பானவர்களே, அவ்வப்பொழுது உங்களை புதுப்பித்துக் கொள்ள தரமான ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். உங்கள் ஊரிலே இருக்கின்ற கிறிஸ்தவ நிலையத்திற்கு சென்று தரமான புத்தகங்களை ஒவ்வொரு மாதமும் வாங்குங்கள். நாம் வளர வேண்டும். ஆண்டவரை அறிவதிலே, அந்தரங்க வாழ்க்கையில் தூய்மையாக வாழ்வதிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு இந்த 3 காரியங்கள் அவசியமானவை. கடவுளிடம் தெரியப்படுத்தும் வாழ்க்கை, தியான வாழ்க்கை, வாசிக்கும் வாழ்க்கை. அன்பானவர்களே, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் தங்கிவிடாதீர்கள், தளர்ந்து விடுவீர்கள். வளருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், உயர்த்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.